சொல்லி கரூர் ஹாஸ்பிட்டலை வந்து விசிட் பண்ண சொல்லுங்க ப்ரோ. என்னால தாங்க முடியல ப்ரோ. இங்க எல்லாரும் அண்ணனை தப்பா பேசுறாங்க. சந்தோஷ் ப்ரோ, சந்தோஷ் ப்ரோ, மைக் ஆன் பண்ணுங்க ப்ரோ. நான் தளபதியோட தீவிர ரசிகன் ப்ரோ. சந்தோஷ் ப்ரோ, சந்தோஷ் ப்ரோ, நான் தளபதியோட தீவிர ரசிகன் ப்ரோ. அண்ணனை எல்லாம் காரி துப்புறாங்க ப்ரோ டிஎல் முழுக்க. சந்தோஷ் ப்ரோ, அண்ணனை காரி துப்புறாங்க ப்ரோ டிஎல் முழுக்க. ட்விட்டருக்கு வந்தா ட்விட்டர்ல காரி துப்புறாங்க ப்ரோ. ஆஃப்லைனுக்கு போனா அங்கேயும் காரி துப்புறாங்க ப்ரோ. டீ கடைக்கு போனாலும் டீ வைக்க காரி துப்புறாங்க ப்ரோ. அண்ணனை ஹாஸ்பிட்டல்ல வந்து விசிட் பண்ண சொல்லுங்க ப்ரோ. சந்தோஷ் ப்ரோ, நம்ம தளபதி ப்ரோ. ப்ரோ சந்தோஷ் ப்ரோ, ப்ரோ சந்தோஷ் ப்ரோ, டிவிகே ஃபேன்ஸ் தயவு செஞ்சு மேலே வாங்க ப்ரோ. டிவிகேன்ஸ் அசம்பிள் ப்ரோ. ஒரிஜினல் தளபதி ரசிகர்கள் மட்டும் மேலே வாங்க ப்ரோ. ப்ரோ இங்க விஜய் ரசிகர்களே இல்லையா ப்ரோ? ஆன்லைன்ல நம்ம தான் கிங்குன்னு சொன்னீங்களே ப்ரோ. அண்ணா வாங்கண்ணா, வெளியில வாங்கண்ணா. நீங்க யாருங்க? உங்க பேர் என்னங்க? பிஜேபி சிவா. யோ போய் அவன் கபிலன் ஸ்பேஸ்ல போய் கடிச்சு வைடியா. ஏன் என் ஸ்பேஸுக்கு வந்து கடிச்சு வைக்கிற? நீங்க யாருங்க சொல்லுங்க. நீங்க யாருங்க? ஹலோ, மைக்கில் இருக்கீங்களே, உங்களை தாங்க. பயமா இருக்கா? எங்க எங்க ஆளுங்களை பார்த்தா பயமா இருக்குல்ல? ஹலோ, உங்க பேர் என்ன? ஜிப்சியா? ஹலோ, தில்லு இருந்தே பேசுறியா? இல்லெல்லாம் இல்லைங்க எனக்கு, ஆனா பேசுவேன். தில்லுலாம் இல்லையா? அப்புறம் எதுக்கு இங்க மைக் வாங்கிட்டு வந்தீங்க? நான் எங்க வாங்கினேன், கீழே இருந்து எல்லாரும் போங்கன்னு சொன்னாங்க, வந்தேன் ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ. ஆல்ரெடி இருக்க 2 பேரும் வாங்கினும் போயிட்டாங்க, வேற வழியே இல்லப்ப நான் மேல வந்தேன். கெட்டப்பு மாத்தினாலும் வரமாட்டேங்கிறானுங்களே. கஷ்டப்பட்டு கெட்டப்லாம் மாத்தினேன். எங்க சந்தோஷ் ப்ரோ போயிட்டாருயா? அவரு குரலை கேட்ட உடனே போயிட்டாரு. என் குரலை கேட்ட உடனே போயிட்டாரு. ஒரு வேளை பேசிருக்க வேணாமா? தெரியல. ஆமா, கொஞ்ச நேரம் விட்டுருக்கலாம், இன்னும் 2-3 ஐடி ஏத்திக்கலாம். வரமாட்டேங்கிறாங்க. மத்தவங்க எல்லாம் எவ்வளவு நேரம் தான் கீழே எவ்வளவு நேரம் சைலண்டா இருப்பாங்க. இருக்கு அண்ணே, மண்டை மேல இருந்த கொண்ட மடந்த மாதிரி என்னதான் மாத்தினாலும் வாய்ஸ மாத்த மாட்டேங்கிறீங்களே. என் வாய்ஸை மிமிக்ரி பண்றதுக்கு நான் என்ன இதுவா? தளபதி ரசிகர்களை மேல வாங்க, இங்க பாருங்க. ஹலோ, தளபதி ஃபேன்ஸ் மேல வாங்க. அண்ணாவை ஒரு தடவை வந்து விசிட் பண்ண சொல்லுங்க ப்ரோ. சந்தோஷ் ப்ரோ, சந்தோஷ் ப்ரோ. என்ன ப்ரோ உங்கள் வாய்ஸ்
ஃபேமஸான வாய்ஸ் ப்ரோ. எப்படி ப்ரோ மறக்க முடியும்? அப்படியா ப்ரோ? அண்ணனை ஹாஸ்பிட்டல்ல வந்து விசிட் பண்ண சொல்லுங்க ப்ரோ. எல்லாரும் ரொம்ப கழுவி கழுவி சொல்கிறேன் ப்ரோ. ஊத்துறாங்க ப்ரோ. சொல்கிறேன் ப்ரோ. இல்ல ப்ரோ, ரொம்ப கழுவி கழுவி ஊத்துறாங்க ப்ரோ. அண்ணன் அரசியல் வாழ்க்கையே கேவலமா இது வரைக்கும் பேசலையே இல்ல ப்ரோ. இந்த மாதிரி பேசுறாங்க ப்ரோ. அரசியல்னா கொஞ்சம் அப்படி தான் ப்ரோ இருக்கும். எப்படி ப்ரோ 41 நான் பேர் பார்க்க உசுர சொல்கிறேன் வாங்கியா ப்ரோ. ப்ரோ? நம்ம கட்சிக்கு இது ஒரு பெரிய இழுக்கு ப்ரோ. நம்ம கட்சிக்கு இப்படி ஒரு கேவலமான கட்சி இந்தியாவிலே இல்லைன்னு சொல்றாங்க ப்ரோ. நம்ம என்ன ப்ரோ பண்றது ப்ரோ? அந்த குழந்தை இறந்ததுல முகத்தெல்லாம் என் கண்ணு முன்னாடி வந்துட்டு போகுது ப்ரோ. இங்க என்னடானா உட்காந்து 10 ரூபாய் பாட்டு 10 ரூபாய் பாட்டுன்னு பாட்டு போட்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறானுங்க ப்ரோ. ஆமாம் ப்ரோ. நம்ம அதுக்கு ப்ரொட்டஸ்ட் பண்ணுவோம் ப்ரோ. வாங்க. ப்ரொட்டஸ்டா? ஏதா நீங்க பண்ணோமே ப்ரோ 5 நிமிஷம் அந்த மாதிரியா ப்ரோ? அதுக்காவது டைமுக்காவது வருவாரா ப்ரோ அண்ணன்? இல்ல அதுக்கும் லேட்டா நீங்கள் வருவாரா சொன்னால் ப்ரோ? வருவாங்க ப்ரோ. என்ன ப்ரோ? நீங்கள் சொன்னால் வருவாங்க ப்ரோ அண்ணா. ப்ரோ கட்சிக்கு நீங்க தலைவரா நம்ம தலைவரா அண்ணனா ப்ரோ? நம்ம தொண்டன் கூப்பிடுவோம் ப்ரோ. நம்ம தொண்டன் தானே நம்ம. யார் தொண்டை ப்ரோ? நீங்கள் தான் ப்ரோ தீவிர தொண்டன். அதனாலதான் சொல்றேன் ப்ரோ, அவரை கூப்பிடுங்க ப்ரோ. வீட்டுல உட்காந்து என்ன ப்ரோ பண்றாரு அவரு? ஷூட்டிங்கே இல்ல, வர சொல்லுங்க ப்ரோ. அதான் ப்ரோ நீங்கள் அப்படியே இங்கே வாங்க. கடலூர்லேருந்து அப்படியே பாண்டியில் தான் இருக்கிறேன். ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே பாண்டியூர் போயிட்டு கூப்பிடுவோம் வாங்க போகலாம். ப்ரோ 2 நிமிஷம் ஜிப்சி கட்சி மாறிட்டாரோன்னு யோசிச்சிட்டேன் ப்ரோ நானு. ப்ரோ இது கட்சின்னு சொல்றது எனக்கே அசிங்கமா இருக்கு ப்ரோ. கட்சி தொண்டை எனக்கே வெக்கமா இருக்கு ப்ரோ. கேவலமா இருக்கு ப்ரோ. காரி துப்புறாங்க ப்ரோ. சும்மாலாம் இல்ல ப்ரோ, ராஜா தொண்டையில ப்ரோ இருந்து எச்சடி துப்புறாங்க ப்ரோ. அழுகுறீங்களா ப்ரோ? ராஜா ப்ரோ அழுதுட்டா இருக்கீங்க? என்ன ப்ரோ? அழுகுறீங்களா? ஆமா ப்ரோ. என்ன ப்ரோ, செந்தில் பாலாஜி இது கோச் கொடுத்தாரா எப்படி அழுகணும்னு? ஆமா ப்ரோ. ப்ரோ அதுக்கு யா- முன்னாடி எங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்தது அவருக்கு புசியானந்த் அவருக்கு தான் யாரு ப்ரோ. ப்ரோ கோச்சிங் நம்ம கொடுத்தது? அவருக்கு யாரு கோச்சிங் கொடுத்தது? புசியானந்த் எதுக்கு ப்ரோ. ப்ரோ இப்படி கேவலமா புரியுது? எதுக்கு இப்படி கேவலமா எழுதிட்டு இருக்கீங்க? இல்ல ப்ரோ, குழந்தைங்க இறந்துருக்காங்கல்ல ப்ரோ. மனுஷனா இருந்தா குழந்தைங்க அதுக்கு கண்ணீர் இறந்துருக்காங்க. விடுங்க ப்ரோ. குழந்தைங்க இறந்துருக்காங்க. அதுக்கு அதுக்கு அழுகலாம். நீங்க தன்னோட கட்சியவே பிளேம் பண்ணிட்டு அழுகுறீங்களே, இது பாக்குறதுக்கே அப்பட்டமா ஒரு மாதிரி இருக்கு. இல்ல ப்ரோ, நம்மளெல்லாம் மனுஷனானு கேக்குறாங்க ப்ரோ. அது சரி ப்ரோ, 1000 பேர் கேட்டு போறாங்க. இப்போ இப்போ நீங்க இதுல எந்த தப்பும் பண்ணல. நீங்க யார் இப்போ? ப்ரோ நீங்க நம்ம சப்போர்ட் கூட பண்ண கட்சி ப்ரோ. வேணாம். நீங்க நம்ம நீங்க கட்சி நீங்க ப்ரோ இது. நம்ம கட்சி நம்ம கட்சி தான். நம்ம கட்சிக்கு கலங்கம் வந்திருக்குன்னு கூட சொல்லலாம். நீங்க நம்ம கட்சி தான் ப்ளேம் பண்ற மாதிரி இல்ல சொல்றீங்க. கலங்கம் யாரால ப்ரோ வந்துச்சு? அதான் யாரால வந்தது? கலங்கம்னா நம்ம யாரால வரும்? தலைவர் ப்ரோ. ப்ரோ நமக்கும் மனசாட்சி இல்ல இருக்குல்ல நம் ப்ரோ. இருக்கு ப்ரோ. அது சரியா நம்ம தலைவர் காரணம் வேணா சொல்லலாம். அது ப்ரோ நம்ம தான் தப்புன்னு சொல்ல முடியாதுல்ல. நம்ம தலைவரோட மீட்டிங், அதனால நம்ம தலைவர் காரணம் பொறுப்பு வேணா சொல்லலாம். ஆனா அவர் தான் இதுக்கெல்லாம் இவர் தான் குற்றவாளின்னு ப்ரோ சொல்லக்கூடாதுல்ல. எனக்கு ஒரு தளபதி ரசிகனா என் மனசு கஷ்டமா இருக்கு ப்ரோ. நான் சொல்றதை கேளுங்க ப்ரோ. நானும் உங்களை மாதிரி ஒரு தீவிரமான கட்சி தொண்டன் ப்ரோ. சொல்லுங்க. நான் ஆமா தீவிரமான ப்ரோ. ஒரு கட்சி தொண்டன் ப்ரோ. நான் கூட ஒரு வீடியோ பார்த்தேன். ஸ்ரீமான் வந்து 1/2 வெயிட் பண்றது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு இந்த ஃப்ரெண்ட்ஸுக்காக அப்படின்னு போட்டாரு. கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸே ஒரு 1/2 வெயிட் பண்ண மாட்டாங்கன்னா மக்கள் ஒரு 8 மணி நேரம் வெயிட் பண்ண வைக்கிறது, 7 மணி நேரம் வெயிட் பண்ண வைக்கிறது எவ்வளவு அதெல்லாம் பெரிய கடுப்பா அதெல்லாம் இருக்கு. அதெல்லாம் மிகப்பெரிய தப்பு தான். அந்த 8 மணி நேரம் தாமதம் வந்ததெல்லாம் அதெல்லாம் தப்பு தான். ஆனா இதுக்கு நீங்க பழி சொல்ல முடியாது ப்ரோ. இந்த ராஜா ப்ரோ, நீங்க அதெல்லாம் இல்ல, கொஞ்சம் மனசை ரீசன் தான் தேத்திக்கோங்க. எடுப்பாங்க. எப்பவுமே ஆ, ஒரு கொலைக்கான காரணம், மோட்டிவ் அப்படின்றத எப்பவுமே எடுப்பாங்க. நீங்க வந்து கொலைக்கான காரணம் மோட்டிவ். குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிக்கணுமா இல்ல இல்லையா? இல்ல இல்ல குற்றவாளின்னு சொல்ல முடியாதுல்ல. கேஸ்ல எப்படின்னா கொலை ம். பண்ணவன், கொலை பண்ண தூண்டியவன், கொலைக்கான காரணம் எல்லாமே அங்க ஒரே தட்டுல நிறுத்துவாங்க. சரியா? மாஸ்டர் ப்ரோ ம். நீ- வாங்க ப்ரோ மேல. இங்க பாருங்க ப்ரோ, நம்ம தளபதி கேவலம் பேசுறாங்க ப்ரோ. மாஸ்டர் ப்ரோ நான் உங்களை டீப்பா ப்ரோ ஃபாலோ நீங்க பண்ணிட்டு தான் இருக்கிறேன் ப்ரோ. ப்ரோ. ரஜினி மாமா ப்ரோ, ரஜினி மாமா அனுன் இறந்தது இது சொல்லவே இல்ல ப்ரோ. ப்ரோ கஷ்டமா இருக்கு ப்ரோ. ப்ரோ நம்ம அண்ணனை வீட்டை விட்டு வெளில வர சொல்லுங்க ப்ரோ. ரொம்ப கபிலா ப்ரோ கஷ்டமா இருக்கு ப்ரோ. அழுவாதீங்க ப்ரோ. ஐயோ, ரஜினி மாமா எனக்கு இது அழுவாதீங்க ப்ரோ. ஆறுதல் சொல்லல கபிலா ப்ரோ. ப்ரோ. ப்ரோ ரொம்ப பேர் இறந்துட்டான்னு சொல்லவே இல்ல ப்ரோ. ப்ரோ கஷ்டமா இருக்கு ப்ரோ. ப்ரோ ப்ரோ கேக்குதுங்களா ப்ரோ? சொல்லுங்க சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ. எனக்கு ப்ரோ